பாரதிய ஜனதா கட்சியின் அடிமை எடுபிடி திரு பழனிசாமி அவர்கள், சிறப்பு தலைவர் பழனிசாமி இன்னைக்கு தமாஷா பேசியிருக்காரு, தன்னிலை மறந்து பேசியிருக்காரு. 2026ல இவர் முதலமைச்சர் ஆயிடுவான். எப்படி ஆவாரு? இவங்க பாஸ் இவரை முதலமைச்சர் ஆக்கி விட்டுருவாங்க. சத்தியமா இது ஆக போறதே கிடையாது. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தாலும் அந்த வாய்ப்பை முடிஞ்ச வரைக்கும் தடுக்கத்தான் உங்க பாஸ் எல்லாம் இருக்கிறத தயாரா. ஏன்னா அதிமுக ஒழிச்சி கட்டினாதான் பாஜக தமிழ்நாட்டை தலை தூக்க முடியும். இன்னும் அவங்க ஒரு நம்பிக்கை. அப்ப கூட முடியாது வச்சுங்க. அந்த ஒரு கண்ணை தான் நீங்க வச்சுருக்காங்க எடப்பாடி. நீங்க அது விட்டுட்டு உங்க பாஸ் உங்களை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க, சும்மா ஜம்முன்னு இருப்பேன், அப்புறம் கம்முன்னு இருப்பேன், எதுவுமே செய்ய மாட்டேன், முதல்ல ஒன்றும் செய்யல, இப்போ சொன்ன செய்ய போறது கிடையாது மாதிரி ஒரு நினைப்பில் இருக்கிறீங்க. நீங்க சொல்ல வர்றது அதுதான். நீங்க இல்ல எகத்தால பேச்சர் உங்களுக்கு 2026ல கோ பேக் ஸ்டைல் சொல்லுவாங்க. அப்புறம் திமுக ஆட்சியை ஜனங்க ஒழிச்சு காட்டுருவாங்க. அப்புறம் திமுக கூட்டி செட்டை கிச்சு சுத்துவாங்க. இன்னும் ஒரு மாதிரி பேசுறீங்க. இது தலைவர் பேச பேச்சே கிடையாது. இது வரைக்கும் நீங்க நான் சாதனை செஞ்சிருக்கேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சாதனை செஞ்சுக்கிறீங்க? தேவையில்லாத பேசுவீங்க. அதை ஜெயலலிதா அம்மா செஞ்ச சில சாதனைகளை உங்க சாதனை சொல்லிக்கிறீங்க. நீங்க ஒண்ணுமே செய்யல, எதுவுமே கழட்டவும் இல்லை, நீங்க கிழிக்கவும் இல்லை, தைக்கவும் இல்லை. நீங்க பெருமை பேச்சு ஒரு ஏதோ மாதிரி மூஞ்சிச்சு இந்த மாதிரி இப்ப பேசுறீங்க. அதெல்லாம் பார்க்க நமக்கு மனசு வருத்தமா தான் இருக்கு. ஏதோ உங்களுக்குள்ள ஏதோ ஒரு என்ன மன வலிமை இல்லை, உங்களுக்கு மன வலிதான் இருக்கு. உங்களுக்கு வெளியே சொல்ல முடியல, அதோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரி பேசலாம் பேசுறீங்க. இதெல்லாம் விட்டுருங்க தயவு செஞ்சு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க அவ்வளோ பெரிய தலைவர் நினைக்கிறீங்களே, நீங்க தான் ஆயிடுவீங்க சொல்லி. உங்களுக்கு தைரியம் இருந்தா, இப்போ கூட சொல்ல தைரியம் இருந்தா அமித்ஷாவை சென்னை கூட்டு அன்னைக்கு நீங்க கம்முன்னு ஜம்முன்னு உட்காந்தீங்களா, அதே மாதிரி உட்கார நீங்க பேசாதீங்க, அவரே பேச வைங்க. நாங்க அதிமுக ஆட்சி, இங்க அதிமுகவுடைய கூட்டணி ஆட்சி இங்க வந்தாவே தமிழ்நாட்டுக்கு நாங்க விலை கொடுத்துருவோம், தள்ளுபடியில விலை கொடுத்துருவோம் நீட்ல. அப்புறம் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நிதிக்குதோ இன்னைக்கே கொடுத்துருவோம். இன்னைக்கே எல்லாமே பாஸ் பண்ணிட்டு நாங்க பண்ணதை எடப்பாடிக்கு தான் பண்ணது, அவர் சொன்னதான், அவர் சொன்னா எதுனா செய்வோம். நாளைக்கே அவர் சொன்னார்னா அண்ணாமலை ராஜா பண்ண சொன்னது என்ன தூக்குனது, நானே ராஜா பண்ணிக்குவேன், நானு மோடியை ராஜா பண்ணி சொல்லுவேன். அவங்க இப்போ சொல்றேன் எடப்பாடி, எங்களுக்கு ஒரு வார்த்தை, பிளீஸ் மோடி ரிசைன், நாங்கள் ரிசைன் பண்ணிடுறோம். பிளீஸ் அமித்ஷா ரிசைன்னா நாங்கள் ரிசைன் பண்ணிடுறோம் சொல்லி ஒரு முறை சொல்ல வைக்க பார்க்கலாம். உங்களால் முடிஞ்சா நீ தான் பெரிய தலைவராச்சே. எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, கனவுலயே வாழ்ந்துங்க. நீங்க இன்னும் தப்பி தவறி உங்க கையில சிக்கிச்சு அதிமுக. ஆனா அதிமுக தொண்டர்ல சிக்கல. அதிமுக தொண்டர்லாம் உஷாரா இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியும் உங்களுக்கு நல்லா தெரியும், எங்களுக்கு தெரியும். உங்களை சத்தியமா முதலமைச்சர் ஆக மாட்டாங்க. உங்களை தலைவரை ஏத்துக்கல அவங்க. சில நீங்க எப்படி பாஜக எடுபடியா இருக்கீங்களா, அதான் உங்களுக்கு சில எடுபடிக்கு இருக்கு. உங்ககிட்ட காசு வாங்கி சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு விருந்து சாப்பிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க ஜாலரா தட்டினா அவங்க கூட என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஒழிச்சுக்காட்டு தான் பாத்துக்கிறாங்க. நல்லா உங்களை தூக்கி ஏத்தி மருத்துவமனை ஏற்றி நீ தப்புக்கு திடீர்னு கீழே விழுந்தா கை தட்டி சிரிக்க மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன் திரும்பி கூட உங்களை. அந்த நேரமே அவங்களுக்கு தேவையில்லாம வீண் பேசலாம் விட்டுருங்க. ஒன்றும் செய்ய போறது இல்லை. எது கொண்டு இந்த பேச்சு? அன்னைக்கு பெகல்காம்ல அப்பாவி இந்தியர்கள் தீவிர சுட்டப்பட்டு செத்தாங்க. ஒரு கண்டனம், ஒரு வருத்தம் என்ன தெரிவிச்சிங்க? உக்காந்து மஜா உக்காந்து நீங்க உங்க ஆள சேர்ந்து கட்டுன்னு கட்டுறீங்க விருந்தான். இதை விருந்து எதுக்காக? ஒரு அவங்க செத்ததுக்காகவா? எவன் குடிச்சிட போனா, நாடு குடிச்ச போனா, ஏன் பதவியை காப்பாத்துக்கணும்? அதுக்கு எல்லாம் ஊன்னு சொல்லிட்டாங்க முதலமைச்சருக்கு. அதுக்கான விருந்துன்னு சொல்லி ஜாலியா சாப்பிட்டீங்கன்னா என்னன்னு தெரியல. அது ஜீரணமாயிடுச்சு உங்களுக்கு. இனிமேலாவது தயவு செஞ்சு அந்த அதிமுக கட்சியில நீங்க ஒரு புதுசலா இருக்கிறீங்க, அது அப்படியே இருங்க. இந்த முதலமைச்சர் கனவு, தலைவர் கனவு, அப்புறம் நான் கிழிச்சிடுவேன், தைச்சிடுவேன், நீங்க முடியாது. உங்களால உங்கள்கிட்ட அந்த மாதிரி ஊசியே கிடையாது, சரியா? அதனால அதெல்லாம் விட்டுட்டு தயவு செஞ்சு நல்லபடியா சாப்பிட்டு தூங்கி எழுந்து அவர் வீட்டில் டிவி பார்த்துக்கின்னு ஏதோ இப்படியே தமாஷா கொஞ்சம் பேசிக்கின்னு மக்களை திருப்திப்படுத்துங்க. தேவையில்லாத பேசாதீங்க.